எகிப்து பிரமிடுகளின் தீரா மர்மங்கள். மர்மங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவ்வுலகம் முழுவதும் விதவிதமாக கொட்டிக் கிடக்கும். பல மர்மங்களில் ஒரு சில காலப்போக்கில் விடை காணப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில மர்மங்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளுக்குப் பின்னரும் இன்னமும் விடையின்றி தீரா மர்மங்களாகவே நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக எகிப்தின் பிரமிட்டுகளைப் பற்றி இக்காணொளியில் பார்ப்போம் வாருங்கள். எகிப்தின் பிரமிடுகளைப் பற்றி நம்மில் சில பேர் முன்னரும் பல பேர் மம்மி போன்ற திரைப்படங்கள் பார்த்த பின்னரும் அறிந்திருப்போம். பிரமிடுகள் என்றாலே இன்றளவும் ஒரு மலைப்பும் ஆச்சரியமும் உண்டாவது நிச்சயமாய் அவற்றின் தனிச்சிறப்பே. எகிப்து நாட்டில் காணப்படும் இந்த பிரமிடுகள் கற்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டங்கள். 2008ஆம் ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட 138 பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பிரமிடுகளுக்கு பின்னாலான மர்மங்கள் கணக்கிலடங்காதவை. பிரமிடுகள் என்றாலே சட்டென நம் நினைவில் நிழலாடும் உருவம் 7 உலக அதிசயங்களில் ஒன்றான கிரேட் பிரமிடுதான். கிங் குஃபுவின் பிரமிடு என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதுவரை கண்டறியப்பட்ட பிரமிடுகளிலேயே இந்த கிரேட் பிரமிட் தான் மிகப்பெரிய அளவிலானது. இதன் உயரம் 146 மீட்டர், கிட்டத்தட்ட 500 அடி. 4600 வருடங்களுக்கு முன்னர் இது கட்டப்பட்டதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த கிரேட் பிரமிடு 2.3 மில்லியன் எண்ணிக்கையிலான கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றின் மொத்த எடை 5.9 மில்லியன் டன்கள். பிரமிடு போலவே இன்னுமொரு தீராத மர்மம் அதன் முன்னால் இருக்கும் ஸ்பிங்க்ஸ் சிற்பம். மிக பிரமாண்டமான அளவில் கட்டப்பட்டிருக்கும் இந்த சிற்பம் கிரேட் பிரமிடை பாதுகாக்கத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்ற வாதங்களையும் தாண்டி காலச்சிதைவுகளுடன் அமர்ந்திருக்கிறது. ஒரு சராசரி பிரமிடின் எடை என்று எடுத்துக்கொண்டால் அது 54 இலட்சம் டன் ஆகும். மேலும் பிரமிடுகள் கட்ட உபயோகித்திருக்கும் ஒரு கல்லின் சராசரி எடை 2.5 டன் ஆகும். சக்கரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இவ்வளவு எடையுள்ள கல்லை எப்படி கையாண்டிருப்பார்கள் என்பது ஆராய முடியாத மர்மமாகவே நீடிக்கிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் கிரேட் பிரமிடு 4 இலட்சம் மனிதர்களைக் கொண்டு சுமார் 20 ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் பிரமிடுகளை கட்டியது மனித சக்தியே அல்ல. நிச்சயமாய் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி. இல்லை, வேற்று கிரக வாசிகளோதான் என்றும் வாதிக்கின்றனர். ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கூட மனிதர்களால் கிரேட் பிரமிடு போன்ற ஒன்றை உருவாக்குவது சாத்தியமில்லாத போது 5000 வருடங்களுக்கு முன் இது எப்படி மனித சக்தியால் கட்டப்பட்டிருக்கும் என்ற கேள்விவாதத்திற்கு வலு சேர்ப்பதாய்த்தான் இருக்கிறது. எகிப்தின் மர்மங்கள் வெறும் பிரமிடுகளுடன் முடிந்து விடுவதல்ல. மம்மிகள் எனப்படும் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் பிரமிடுக்குள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஃபிளையிங் மிஷின் மற்றும் பல்பு போல செதுக்கப்பட்டிருக்கும் உருவங்கள், மனித உடலும் விலங்கு தலையுமான உருவங்கள் என பல விஷயங்கள் இத்தனை நூற்றாண்டுகளாகியும் தீர்க்க முடியாத மர்மங்களாகவே உள்ளது.